போலியோ தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய நடிகர்கள் தயார் என்று நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கருணாகரன் நம்முடன் இணைகிறார். கருணாகரன், நடிகர் சங்கத்தினர் எதன் அடிப்படையில் இந்த வழக்கை இந்த பதிலை அங்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருக்கிறார்கள்? இதனுடைய பின்னணி என்ன? ஆமா விஷ்ணு, அதாவது போலியோ இந்தியாவில் போலியோவால் பாதிக்கப்பட்டோர் அதிகமாக உள்ளனர். எனவே போலியோ சொட்டு மருந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் கொடுப்பது, குறிப்பாக தமிழகத்தில் கொடுப்பது நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே போலியோ தொடர்பான விழிப்புணர்வுகளையும் போலியோ சொட்டு மருந்தையும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு கடந்த சில வாரங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த வேண்டும், அதுபோலவே போலியோ தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது முக்கியமாக உள்ளது. எனவே அதாவது பிரபலமானவர்கள், அதாவது நடிகர்கள் தான் பிரபலமாக உள்ளனர். அவர்கள் கூறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அது போன்ற நடிகைகளை வைத்து போலியோ தொடர்பான விழிப்புணர்வு குறும்படங்களை, விளம்பர படங்களை எடுத்து ஏன் ஒளிபரப்ப கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நடிகர் சங்கத்தையும் நடிகர் சூர்யா, அஜித், விஜய் ஆகியோரையும் எதிர்மனுதாரராக சேர்த்து அவர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் அதாவது அந்த போலியோவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் நடிகர்கள் அவர்கள் விரும்பி தாமாக முன் இந்த மாதிரி விழிப்புணர்வு படத்தில் நடித்து கொடுக்க வேண்டும். காரணம், பிரபலமானவர்கள் சொல்வதை கிராம மக்கள் முதல் அனைவரும் கேட்கிறார்கள். அது இலகுவாக மக்களை சென்றடையும். இது போலியோ தொடர்பான இது போன்ற விழிப்புணர்வு படங்களை நடிப்பது பிரபலமாக உள்ளவர்களின் கடமை, அவர்களின் பொறுப்புணர்வாக உள்ளது. மேலும் ஊடகங்களும் இது குறித்த விளம்பர படங்களை ஒளிபரப்ப வேண்டும் என்றும் கூறினார். அப்பொழுது நடிகர் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், நடிகர் சங்கம் சார்பில் நிறைய நடிகர்கள் இது போன்ற போலியோ தொடர்பான விழிப்புணர்வு படங்களில் நடிக்க ஆர்வமாக உள்ளனர். எனவே அவர்கள் தொடர்பான விரிவான பட்டியலை அடுத்த வழக்கின் போது நாங்கள் விரிவாக அளிக்கிறோம் என்று கூறினார். அதுபோன்று நடிகர் சூர்யா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், நடிகர் சூர்யா ஏற்கனவே அறம் என்ற ஒரு அறக்கட்டளை வைத்து பல்வேறு தொண்டு பணிகளை செய்து வருகிறார். மேலும் போலியோ தொடர்பான விழிப்புணர்வு படங்களிலும் மேலும் பல்வேறு விழிப்புணர்வு படங்களிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார். எனவே மேலும் தொடர்ந்து நடிக்க ஆர்வமாக உள்ளார் என்றும் தெரிவித்தனர். அதுபோல் விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் இதே கருத்தை தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விஷ்ணு, நன்றி கருணாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு. போலியோ தொடர்பாக போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தாக்கல் செய்யப்பட்ட தொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்டோர் போலியோ விழிப்புணர்வு தொடர்பான விளம்பரங்கள் நடிப்பதற்கு தயாராக இருப்பதாக நடிகர் சங்கம் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம்.